نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: من لم يلحق صغيرنا ولم يوقف كبيرنا فليس منا. وقال أيضا: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر رحمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமத்துடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கட்டளை நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க அறிஞர்களே, பெரியோர்களே, மாணவர்கள், மாநகர புறநகர ஜமாத்துல் உலமாவுடைய சார்பாக இந்த மீனாவை முன்னிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பரிமாறிக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஜமாத்துல் உலமாவுடைய இந்த பகுதியுடைய தலைவர் மரியாதைக்குரிய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் தொலைபேசியிலே நேரத்தையும் தேதியும் சொல்லிவிட்டு, நீங்கள் குழந்தைகளை பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். சரி, பரவாயில்லை, அண்ணனாலும் குழந்தைகளும் என்ற பொருண்மையில் பேசலாம் என்கிற ஒரு சிந்தனையை எனக்குள் அவர்கள் விதைத்திருக்கிறார். குழந்தைகள்தான் நாளைய தலைவர்கள். குழந்தை வளர்ப்பில் இன்றைக்கு பெரும் சிக்கல்கள் இருக்கிறது. சமயம் கடந்து, பிராந்தியம் கடந்து, எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கலான வேலை என்று சொன்னால் அது குழந்தைகளை சரியாக வளர்த்தது. நம்முடைய மார்க்கத்திலே அதற்கான வழிகாட்டுதல்கள் நிறைய காட்டப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அதை நாம் செயல்படுத்துவது. நேற்று ஒரு அதிகாரியிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பெண்களுக்கான பாதுகாப்புக்கு புதிய சட்டங்களை இந்த அரசாங்கம் இயற்றுகிறது. அவர் கேட்கிறார், ஏற்கனவே இந்த சட்டங்கள் ஐபிசி செக்ஷன், இந்த செக்ஷன்லாம் என்னாச்சு? புதிய சட்டங்களினால் என்ன லாபம் வந்துவிட போகிறது? ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை ஒழுங்காக அமல் செய்திருந்தாலே இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் முடக்க. பிரச்சனை என்பது சட்டங்கள் இல்லை என்பது அல்ல, இந்த சட்டங்களை செயல்படுத்தாதுதான். அதுபோல் குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு சிக்கலாகுவதற்கான காரணம் அதற்கான வழிகாட்டுதல் இல்லை என்பதற்காக அல்ல, ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதல்களை மிக சரியாக நாம் பேணவில்லை என்பதற்காக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கி கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறு குழந்தைகளின் மீது அன்பு பாராட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை தரவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்றார். இந்த ஹதீஸிலே இரண்டு விஷயங்கள் இருக்கு. சிறியவர்கள், பெரியவர்கள் என்று இரண்டு தரப்பு மக்களை நபிசல்லல்லாஹு சொல்றார். இரண்டாவது, இந்த ஹதீஸிலே
சிறு குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கப்பட வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்கு. மூன்றாவது, ஒவ்வொரு தரப்பையும் எவ்வாறு அணுக வேண்டும் என்கிற உத்தி அதிலே ஒழித்து. குழந்தைகள் மீது எல்லோரும் அன்பு பாராட்டுவார். அன்பு காட்டாத மனிதர்கள் என்பது ரொம்ப குறைவு. அப்துல்லா ஹாரிஸ் என்கிற ஒரு நபித்தோடு நபியுடைய சபையிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை எடுத்து கொஞ்சி முத்தமிடுகிறார். இதை பார்க்கிறாங்க, சும்மா பார்க்கல, ஆச்சரியமா பார்க்கல. யார சொல்றதா அல்லாஹ்வின் திருத்தூதரை இப்படியெல்லாம் குழந்தைகளை கொஞ்சலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் சொல்றார், எனக்கு 10 குழந்தைகள், ஒன்றல்ல இரண்டல்ல 10 குழந்தைகள். 10 குழந்தைகள் என்பது சர்வசாதாரணம். இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறைகளுக்கு அது ரொம்ப அபூர்வமானது. ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் வளர்க்கவும் சிரமமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே அரசாங்கம் நமக்கு தெரியாமலேயே, நமக்கு புரியாமலேயே ஒற்றை குழந்தை என்கிற திட்டத்தை நம்முடைய மூளையில் விதைத்துவிட்ட இந்த காலகட்டத்திலே 10 குழந்தைகள் அல்லது அதிக குழந்தைகள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனவே அப்துல்லா ஹாரிஸ் கேட்கிறாரு, யார சொல்றது, எனக்கு 10 குழந்தைகள், ஒரு குழந்தைகளை கூட நான் முத்தமிட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு இரக்கமில்லை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்வேன்? யாருக்கு இரக்கமில்லையோ அவர் இரக்கம் கொள்ளப்பட மாட்டார் என்று நபிகள் சொன்னார். இந்த நபித்தோழரை போல ரொம்ப அபூர்வமாக குழந்தைகளை கொஞ்சாதவர்கள் இந்த சமுதாயத்தில் ரொம்ப அபூர்வம். மீதி எல்லா மனிதர்களும் குழந்தைகளை கொண்டுவார். குழந்தைகளை கொஞ்சாதவர்கள் என்று, குழந்தைகளை கொண்டாடாதவர்கள் என்று பார்த்தால் வெறும் குறைவாக தான் இருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த ஹதீஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திதான், 1000 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே சொல்லப்பட்ட செய்திதான். குழந்தைகள் மீது அன்பு பாராட்டாதவர்களும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் நபியுடைய வழிமுறையை பின்பற்றியவர்கள் இல்லை என்கிற செய்தி காலகாலமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு செய்தி என்றாலும் இன்றைக்கு அது வெறும் முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் நம்முடைய குழந்தைகளை கொண்டுகிறோமா? நாம் நம்முடைய குழந்தைகளை கொண்டாடுகிறோமா என்ற யோசனை. இன்றைக்கு குழந்தைகளை கொஞ்சுவதற்கு அல்லது கொண்டாடுவதற்கான முதல் நேரம் நமக்கு பெற்றோர்களுக்கு வேதமாக உழைக்கிறோம். கெட்ட குழந்தைகள் ஒரு நாட்டில் பணிப்பிரதேசத்துல ஒரு தம்பதிகள் வாழ்ந்துள்ளது. அந்த குளிரை போக்குவதற்காக சிறு சிறு குச்சிகளை எல்லாம் எடுத்து தீ மூட்டி நெருப்பை உண்டாக்கி குளிர்காய். அந்த வழியா ஒரு பெரியவர் கடந்து செல்கிறார். அவர் கேட்கிற, என்னப்பா செய்றீங்க? கடுமையான இரவு நேரம், கடுமையான குளிர் இருக்கும். அந்த குளிரை போக்குவதற்காக நாங்கள் இந்த சூழ்நிலை மரப்பூச்சிகளை எல்லாம் பொருத்தி தீ மூட்டி நாங்கள் கொடுக்கிறோம். அப்பாவுக்கு கஷ்டப்படுறது எந்த பக்கமா போங்க, நிறைய பூச்சிகள் இருக்கு, நிறைய பூச்சிகள் இருக்கு. அந்த பக்கம் போய் பார்க்க நிறைய பூச்சிகள் இருக்கு. இப்ப பல மாதங்கள் கடந்து விட்டது. அந்த நிறைய பூச்சிகள் இருக்கிற இடத்துல அந்த பூச்சிகளை எல்லாம் சேகரிக்கிறார்கள். இந்த தம்பதிகள் சேகரித்துக் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் கழித்து அந்த பெரியவர் திரும்ப வருகிறார். அந்த நான் சொன்னேன், காட்டுக்கு போனீங்களா, பூச்சி எடுக்கலாம், இப்போ நன்றாக குளிர் காய்கிறீர்களா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அந்த தம்பதிகள் சொன்னாங்கன்னா, எங்க பெரியவரை இந்த குச்சி எடுக்கிறதுலே நேரம் போயிடுது, குச்சி எடுக்கிறதுலே நேரம் போயிடுது, குளிர் காயறதுக்கு எங்க நேரம்? இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று, வாழ்க்கையை சந்தோஷமாக்க என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய நாம் இன்னும் வாழவே தோணுது. குழந்தைகளுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த குழந்தைகளை கொஞ்சமில்லை, அந்த குழந்தைகளை கொண்டாட. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக
அந்த உஸ்தாதை கொண்டாடி தீர்த்தார். அவ்வளவு சந்தோஷப்பட்டார். உஸ்தாதுமார்களை கௌரவிக்கிறது, சந்தோஷப்படுத்துறதுங்கிறதுலாம் இன்றைக்கு அருகி போய்விடும். அது அவரோட டியூட்டி என்று நினைக்கிறார், கடன் அவருடைய வேலை என்று நினைக்கிறார். 5ஆம் தேதி, கடந்த 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினங்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது, எங்கிருந்து உருவானது என்று சொன்னால், மேலே நாட்டில் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் போடுவார், வாரத்தில் 7 நாட்களும் போடுவார், வருடத்தினுடைய 364 ஓடிக்கொண்டே இருப்பார். அவனை பிடித்து நிறுத்தி உணர்த்துவதற்காகத்தான் இந்த தினங்கள், தேசிய தினங்கள், மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினமாக வைத்து நிறுத்தி அவனை கவனிக்க வைப்பதற்காக. ஆனால் இயல்பிலேயே உஸ்தாதுமார்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், உஸ்தாதுமார்களை கொண்டாட வேண்டும், உஸ்தாதுமார்களுக்காக விளைவுறுக்க தேட வேண்டும் என்கிற வாதவாதத்தை நம்முடைய மார்க்கம் ஏற்கனவே நம்ம சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. தெரியாத்திரை ஓதுகிறோம் இல்லையா, அந்த பிரார்த்தனையிலே அந்த துவாவிலே நாம் என்ன செய்கிறோம்? வலி உஸ்தாதி எங்களுடைய ஆசிரியருடைய பாவத்தை மன்னித்து இருக்க வேண்டும். அந்த பழக்கத்தை, அந்த நெறிமுறையை மார்க்கம் நமக்கு இயல்பாகவே சொல்லி தந்திருக்கிறது. எனவே நாம் உஸ்தாதுகளை கொண்டாடுகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த உஸ்தாதுமார்களை கொண்டாடக்கூடிய, அவர்களை பாராட்டக்கூடிய மனநிலை இந்த சமுதாயத்திலே இல்லை. ஏன் அவர்கள் சொந்த குழந்தைகளையும் கொண்டாடுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறார். உணவில் ஒருவர் சொல்லி தருகிறது, உங்கள் குழந்தைகளை கொண்டாடத்தான் அந்த குழந்தைகள் இன்னும் வீரியமாக வளர்வார். அதற்காக அந்த குழந்தைகள் தவறு செய்கிறார்கள், அவர்களை கொண்டாட வேண்டுமா? 24 மணி நேரம் செல்போனிலே கிடக்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு பைக் எடுத்துக்கொண்டு உயிர் பதிக்க ஓட்டுகிறார்கள். எல்லாம் அனுசரிக்க வேண்டுமா? கொண்டாட வேண்டுமா? கொஞ்ச வேண்டுமா? இல்லை. தவறுகளை சரியான முறையில் கண்டிக்க வேண்டும், தவறுகளை அழகாக சுட்டிக்காட்ட வேண்டும். அதற்கு ஒரு பருவம் இருக்கிறது. அந்த பருவத்தில் அவர்கள் வளைக்கப்படாத போது பிறகு எக்காலம் அவர்கள் வளைக்கப்பட முடியாமல் போயிருக்கிறார். 5 மழையானது 50 மழையுமா என்ற ஒரு வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம். முந்தைய சமுதாயத்தினுடைய முந்தைய காலகட்டத்தினுடைய பெரும்பான்மையான குழந்தைகள் 7 வயதிலேயே ஒன்று திருக்குறானை முடித்திருப்பார்கள், அல்லது திருக்குறானை மரணம் செய்திருப்பார்கள். 7 வயசிலே திருக்குறானை பார்த்து ஓதியிருப்பார்கள், அல்லது மரணம் செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அலிப்பாவை காட்டவில்லை, அவனுக்கு வேறு பாடங்கள் தெரியவில்லை. நாமே பள்ளிக்கூடத்தினுடைய அந்த பாடங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தருவோம், அதீத முக்கியத்துவம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ கலெக்டருக்காக, அரசாங்க பயிற்சிக்காக, நீட் போன்ற உயர்ந்த தேர்வுகளுக்காக தயாராகுவதை போல நாமே சில பில்டப் செய்து அவர்களை ஊக்குவித்து நாம் அவர்களை உருவாக்குவோம். சாதாரண மாத தேர்வுகளுக்கெல்லாம் அவ்வளவு பிள்ளை இருக்கிறோம். அது ஒன்றும் கிடையாது. ஒரு வகுப்புல ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் டெய்லி 2 கேள்வி கொடுப்பார், மாணவர்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு நாளும் மாணவர்களுடைய ஓட்டை பார்ப்பதற்கு திருத்துவதே கிடையாது. ஒரு மாசம் 2 மாசம் போச்சு, எப்படியும் ஒரு வகுப்பிலே ஒரு படிக்கிற தேடல் உள்ள அறிவு உள்ள ஒரு மாணவன் இருப்பான். அவன் எச்சு கேள்வி கேட்பான், என்ன சார் டெய்லி 2 கேள்வி கொடுத்துருக்கேன், நாங்களும் எழுதுறோம், நாங்கள் எழுதுனோமா இல்லையான்னு சொல்லி ஓட்டத்துக்கு பார்க்கறதே கிடையாது, பிறகு எதுக்கு நாங்கள் எழுதுறோம்? சொன்னா டெய்லி எழுதுறோம், உங்களுடைய பேர் டெய்லி பார்த்து எழுதுவது உனக்கு வருட கடைசிக்கு பரீட்சைக்கு உதவும். அப்படி படிக்க வேண்டாம், வருஷ கடைசியில் படிக்க வேண்டாம். வருஷ கடைசியில ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமாக உட்கார்ந்து கேள்விக்கு பதில் எழுது மட்டும்தான் உங்களுடைய வேலை. கவலைக்கோ, கஷ்டங்களுக்கோ, நிர்பந்தத்திற்கோ, மன வருத்தங்களுக்கோ, ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தத்திற்கோ உனக்கு எந்த தேவையும் இல்லை. இது ஒரு டெக்னிக் என்று அந்த ஆசிரியர் சொல்றார். இப்ப தினசரி பாடங்களை படிக்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கிறது எங்கள் வீட்டில் மட்டுமல்ல, பெரும்பாலான நம்முடைய முஸ்லிம் வீடுகளில் உள்ள வழக்கங்கள் ரோட்டீன் ஒர்க் என்பது மகரிபிற்கு பிறகு பள்ளி பாடங்களை படிக்க வேண்டும், முதலாவது திருக்குறான் படிக்க
சாப்பாடு கிடைக்கவில்லை, என்ன செய்யறது? அதை விட சாப்பாடு என்பதை விட பெற்றோருடைய இலக்கல், அவருடைய பயம். அவர்கள் அப்படி பயத்தை ஊட்டி வளர்த்தார்கள். எல்லா குழந்தைகளுமே சில வயதுக்கு பிறகு படிக்கும் இரண்டு டெய்லி அந்த வேலையை முடிச்சுவோம். பிறகு அந்த பரீட்சையிலே தேர்வது, முதல் ரேங்க் எடுப்பதற்கு அவர்களுடைய தனித்திறமை கிடைக்கும். இப்படி இந்த மாணவர்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து, கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சி, பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி, மிக மிக நாசூக்காக இந்த குழந்தைகளை வளர்க்கிற போது பெற்றவரும் ஆளுமைகளாக இந்த குழந்தைகள் மாறும். நபிசல்லல்லாஹு குழந்தைகளோடு கொண்டிருக்கக்கூடிய அணுகுமுறை ரொம்ப ஆச்சரியமா. குழந்தைகள் உணர்வு எப்போதுமே தனியாக. நாமெல்லாம் குழந்தை பருவத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சாமி சொல்றாங்க, எனக்கு 5 வயது இருக்கும். என் பெற்றோர் என்னை நபிசல்லல்லாஹுடைய சபைக்கு அழைத்து சென்றார். நபி அப்போது உது செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாயில் இருக்கிற தண்ணீரை என் முகத்தில் உகைத்தார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது 5 வயது. இந்த ஹதீஸை நான் பாடப்படுத்துகிற போது உங்களுடைய மாணவர்களுக்கு பொதுவாக ஒரு கேள்வி வைத்தேன். உங்களுக்கெல்லாம் எந்த வயசுக்கு நினைவு இருக்கிறது சொல்லுங்க. எனக்கு எல்லாம் ஒரு 7-8 வயசுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். பள்ளிக்கூடத்துடைய ஞாபகம், ஆங்கில டீச்சருடைய ஞாபகம், ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திலேயே சிறுநீர் கிடைத்த ஞாபகம், மேஜிக் ஷோ நடத்திய ஞாபகம் சொல்லி என்னுடைய அனுபவத்தை முதல் சொல்லிக் கொண்டு விட்டு அதற்கு பிறகு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வயசு சொல்றாங்க, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு. அது மாதிரி மிக இளைய வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சுல்தான் ஹஸரத் அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். அவர்களுடைய உலகத்திற்குள் சென்றிருக்கிறார். தந்தை என்கிற தூரத்தில் இருந்து நான் இறக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தால் குழந்தை இடத்துல செல்லார், வரமாட்டார். குழந்தைகளுடைய ரேட்டுக்கு கீழே இறக்கணும், முட்டி போடணும், யானை மாதிரி நடக்கணும், அவர்களை தூக்கி வைக்க வேண்டும். உணவியல் ஒன்றை சொல்லுகிறது, குழந்தைகளின் உயரத்துக்கு உங்களை குறுக்கி கொண்டு நீங்கள் குழந்தைக்கு அந்த குழந்தைகளை கட்டி அடைத்து நெற்றியில் முத்தமிட்டு வளர்க்கப்படும் குழந்தை உயரமாகவும் தன்னம்பிக்கையோடு வளரும் என்று உலகில் சொல்லுது. இன்னைக்கு சில குழந்தைகள் ஷார்ட்டா இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை, இன்னும் கொஞ்சம் வளர்க்க ஆசைப்படுறாங்க. வளர்வதற்கான டெக்னிக்கோட பெற்றோரிடத்தில் இருக்கிறது. அந்த குழந்தைகளை கொஞ்சம் கட்டி அணைப்பு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 முறையாவது குழந்தைகளை தொட வேண்டும் என்று இன்றைக்கு உலகில் சொல்லுது. 5 நேரம் தொழுது முசாபா செஞ்சாலே போதும். ஆனால் முசாபா செய்யறது நம்ம கொஞ்சம் வெட்கம் இருக்கிறது. முன்னால நம்முடைய பள்ளிகளில் அசர் தொழுதுக்கு, பதில் தொழுதுக்கு முசாபா செய்வது ஒரு கடமையாக இருக்கிறது. இப்போ அதுக்கு முந்தைய துவாக்களே தேவையில்லை என்று ஆனதுக்கு பிறகு, துவாக்களே அடிபட்டு போனதற்கு அதுக்கு பிறகு இமாமிடத்திலே முசாபா செய்கிற அந்த பழக்கம், தெரிந்தவரிடத்திலே முசாபா செய்கிற அந்த பழக்கம் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மூமின்கள் சந்தித்துக் கொண்டு முசாபா செய்தார், அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார். சொல்லப்பட்ட செய்தி, சொல்லப்படாத செய்தி 1000 இருக்கிறது. இருவருடைய நட்பு, இருவருடைய அன்பு, இருவருடைய பரஸ்பர புரிதல், இருவருடைய அனுபவ பகிர்வு, இதில் மூத்தவருடைய ஆளுமைமிக்கவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதிகாரம் செலுத்துதல், நல்ல பழக்க வழக்கங்கள் அடுத்தவர்களை தொட்டிக் கொள்ளுதல், நிறைய சொல்லப்படாத செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளிடத்தில் குழந்தைகளாகவே மாறி போய்விடுவார். அபூ உமைர் என்கிற ஒரு சிறுவர் ஒரு சிட்டுக்குருவியை வளர்த்து வந்தார். அது இறந்து போய்விட்டது. அப்ப கேட்டாங்க, உமது சிட்டுக்குருவிக்கு என்ன? ஒரு பெரிய நபி, 1000 வேலைகள், கவலைக்குரிய வேலைகள், கவலைக்குரிய சிந்தனைகள், மக்களை ஹிதாயத்துக்கு பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற மாபெரும் பொறுப்பு இருக்கிறது, பணி இருக்கிறது. ஆனாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்து அந்த சிறுவனத்தை அக்கறையாக அவர் வளர்த்து வந்த சிட்டுக்குருவிக்கு என்ன ஆனது என்று அவர் கேட்டார். இன்னொரு சிறு குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே உணவு சாப்பிடுவது. வழக்கமாக குழந்தைகள் எப்படி சாப்பிடுவோம்? இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அழைத்து கொண்டு சாப்பிடுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக சாப்பிட்டா அதல்ல இப்படி சொல்லுமா, குல்பி யமீனி வலக்கை யார் சாப்பிட்டு, குல் பின்பாடி ஒரு முன்னால
எடுத்து சாப்பிடும். இன்னைக்குமே நமக்கு நிறைய பேருக்கு சாப்பிடவே தெரியும். எடுத்தவன அங்க கை வைக்கிறது, முன்னால எடுத்து சாப்பிடும். நமக்கு மட்டும் இருக்கிற தட்டு என்றால் பரவாயில்லை, இருவரோ மூவரோ சேர்ந்து உண்ணக்கூடிய தட்டுகளை அநாகரிகமாக அவருடைய பக்கத்திலே கை வைக்கிற வழக்கம் விட்டால் அதை இணைந்து சாப்பிடுகிற ஒரு நல்ல சூழலை உருவாகும். இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு, இப்ப கரெக்டா ஜப்பான்ல பிள்ளைகளிடத்துல பேச்சு குறைவு, எல்லாரும் செல்போன் உபயோகிக்கிறார். செல்போன் வந்ததுனால ஒரு விஷயத்தை பாருங்க, அதை டச் பண்ணுங்க அப்படிங்கிறான். என் செல்லுக்கு நடந்து நான் பார்த்துக்கிறேன். ஒரு சொல்லி என்னாச்சு, இன்னைக்கு ஜப்பான பிள்ளைகள் பேசிக்கொள்வது, இது 10 ஆண்டுகளில் அந்த துயரம் இந்தியாவுக்கு வரப்போகிறது என்று சொல்றேன். யாரும் பேச போறதில்லை. ஒன்று பேச தெரியாமல் இருக்கிறார்கள், அல்லது பேசுவதற்கு கூச்சப்படுவார். கம்யூனிகேஷன் கிடையாது. ஒருத்தரை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஸ்கில், அந்த துறையில் நிபுணத்துவம் அவர்களுக்கு இருக்காது. மற்றவர்களுமே பேசுறது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அறிமுகமே இல்லாத ஆட்களுக்கு பேச சொல்றேன், எப்படி பேசுறது? எந்த இடத்துல இன்னைக்கு பேச்சு குறைந்து விட்டது. எல்லாமே இந்த செல்போன் உபயோகிக்கிறது. காட்சி பார்வை, படித்தல் என்பது கிடையாது, எழுதுதல் கிடையாது, கடைசி பேச்சு கிடையாது. ஒருவருக்கொருவர் தன்னுடைய செய்திகளை பரிமாறிக் கொள்வார்களே தவிர பேச்சு என்பது எதற்காக நாம் பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்கிறோம்? வீட்டில் படிக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கான பிரதான காரியம், பிரதான நோக்கம் என்பது படிப்பதற்காக அல்ல, பழகுவதற்காக. ஒருவரோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதற்காக, பிற மக்களோடு நம்முடைய அந்த உறவை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்காக. ஃப்ரெண்ட்ஸோட அப்பதான் விட்டுக் கொடுக்கிற செய்தி கிடையாது. இல்லைன்னா தனியாக வளர்த்தால் அல்லது தனிமையாக இருந்தால், வீட்டிலேயே படித்தால், ஒருவருக்கு எப்படி பழக வேண்டும், நண்பர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், எப்படி அவனிடத்தில் பேச வேண்டும், எப்படி அவனை பாராட்ட வேண்டும், எப்படி அவன் துயரம் தந்தால் அவன் சேட்டை செய்தால் சகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்காமல். அதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களிலே அவனை படிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தனித்தனியாக டியூஷன் வைத்துக் கொள்ளலாம். அந்த பாடங்களை நிபுணத்துவம் வாய்ந்த பள்ளிகளை கொண்டு நாம் படித்துக் கொடுக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, மென்மையாக சொல்றாங்க. நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, முன்னால இருந்து சாப்பிடுது, வலக்கையா சாப்பிடுது, இடதுகையால சாப்பிடக்கூடாது. ஷைத்தானால் இடதுகையால் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அல்லது பிள்ளைகள் இடது கையில ஒரு பந்து அல்லது ஒரு சம்சா, வலது கையில ஒரு டீ, இங்கே கடி அங்கே கொடி என்று அவர்கள் சாதாரணமாக கடந்து போகிறார்கள். ஆனால் இடது கையினால் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறதே, அது ஷைத்தானுடைய பழக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதை கடுமையாக தடை செய்திருக்கிறார்கள். வலது கை முழுக்க எச்சிலாக இருந்தாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் அந்த இடது கை கொடுக்கும் போது வலது கையை தாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை சொல்லுகிறது. ஒரு காலம் இடது கையால் கொடுக்கக்கூடாது, ஒரு காலம் இடது கையால் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஏன் இடது கையால் சாப்பிட்டாலும் உள்ள போகுது, ஜீரணிக்குது, அது ப்ராசஸ் நடக்கு. வலது கையால் சாப்பிட்டா நடக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நவீன அறிவியலாக சொல்லுகிறது, மனிதன் வலக்கரத்தால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இடது மூளைகளை பதிவாகும், இடது கையினால் செய்யக்கூடிய எல்லாம் வலது மூளைகளை பதிவாகும். வலது பக்க மூளையில் பதிவாகிற செய்திகள் வயோதிகத்தில் அழிந்து போய்விடுகிறது. வயோதிகத்தில் அழிந்து போய்விட்டால் முதுமை தடுமாற்றம் அவனுக்கு வந்து விடுகிறது. முதுமை தடுமாற்றம் வந்துவிட்டால் சாப்பிட்டமா இல்லையா, கை கழுவமா இல்லையா, மாத்திரை போட்டமா இல்லையா, எல்லா முசிங்களும் வரும். வீட்டுக்காரங்க 2 தடவை சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, நீங்க தான் சாப்பிட்டாச்சு சொல்றீங்க, திரும்ப ஏன் சாப்பாடு கேட்கறீங்க, முதல்ல மாத்திரை போட்டுக்க, அடுத்த வேலை மாத்திரை சேர்த்தியா போட்டுக்க. இந்த நினைவு மருந்துகளுக்கான காரணம் இடது கை பழக்கம். ஆனால் வலது கையினாலே செய்கிற போது கட்டளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறத்தை எந்த அளவுக்கு முற்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னார்.
இன்னல்லாஹ யுஹிப்புத் தயாமுன ஹத்தா தரஹீம தரஜுல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலதுபுறத்தை விரும்புகிறான். செருப்பணிவது முதல் தலை சீவுவது வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலதுபுறத்தை விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புத் தயாமுன ஹத்தா தரஹீம தரஜுல். அல்லாஹ் வலதுபுறத்தை விரும்புகிறான். செருப்பணிகிறத, தலை செய்கிறத, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட வலதுபுறத்தை விரும்புகிறார். அதுபோல உடம்புவது வலதுபுறத்தில் இருக்கிறது. வலதுபுறத்தில் செய்கிற போது அது இடது பக்கம் மூளையில் பதிவாகிறது. இடது பக்கம் மூளையில் பதிவாகிற எந்த செய்தியும் அவருடைய மரணம் வரைக்கும் அழிந்திருக்கிறார். வயோதிகமானது கூட இந்த சிந்தனை தெளிவுபடுத்தியிருப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்கியம் இருக்கிறது, யார் திருக்குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறார், குழந்தை பருவமாக படைத்து அதற்கு பிறகு வாலிபத்தை உருவாக்கி அதற்கு பிறகு எதுவும் தெரியாத முதுமை பருவமாக இந்த மனிதனை மாற்றுகிறேன் என்று ஒரு வசனத்தை சொல்லுகிறது. அந்த வசனத்திற்கு அதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதுமை பருவத்தினுடைய சிக்கல்கள் வருவதில்லை என்று சொன்னார். நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதுமை வரும். ஆனால் முதுமையினுடைய சிக்கல்கள் வருவதில்லை. குறிப்பாக மறதி நோய் என்பது வருவதே கிடையாது. சிந்தனை தெளிவோடு இருப்பார். அது முக்கியம் இல்லையா? முதுமையிலே நமக்கு கண்ணியம் முக்கியம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் சிறுவர் மீது அன்பு பாராட்டவில்லையோ முதியவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். பெரியவர்களுடைய அவர்கள் ஒரு குணத்தை மாறினார். அவர்களுக்கான கிரெடிட் என்பது மரியாதை, குழந்தைகளுக்கான கிரெடிட் என்பது அன்பு. ஒரே அதிசய விஷயத்தை சொல்றாங்க, சிறியவர்களுக்கு அன்பு, பெரியவர்களுக்கு மரியாதை. சிறியவர்கள் பிரச்சனை இல்லை, அவர்கள் என்ன சேட்டை செய்தாலும் அவர்களுக்கு அன்பு கிடைக்கும். ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினார், உதைக்கிற காலுக்கு முத்தம், உமிழ்கிற வாய்க்கு சர்க்கரை, உன்னை தவிர வேறு யார் விரும்பும்? உதைக்கிற காலுக்கு முத்தமும் உமிழ்கிற வாய்க்கு சர்க்கரை, உன்னை தவிர வேறு யார் விரும்பும் என்று எழுதினார். குளத்தை உழைச்சதுன்னா நாம் அடிக்கிறது இல்லை, அந்த காலுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும். குளத்தை தமிழத்திலே கக்கினா அதன் மீது வாந்தி எடுத்தால் அதை உடைத்து விட்டு அதற்கு இனிப்பை கொடுக்கும். இது குளத்தினுடைய இயக்கம். அது முதியவர்கள் அப்படி அல்ல. முதியவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு இடத்தில் அந்த மரியாதையை பெற்றுக் கொள்ளத்தக்க விதத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வயது ஏற 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 அவருடைய பக்குவங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. பாவங்களை விட்டு விலகி அவர்கள் பள்ளியின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யதுخுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா என்கிற வசனத்தை எடுக்கிறார். அந்த வசனத்திலே வெளிப்படையான கருத்து என்பது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்கிற ஒரு செய்தி. மறைமுகமான ஒரு கருத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் பூர்த்தி அடைந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்க போகிறார்கள், மரணமடைய போகிறார்கள் என்ற செய்தி தூக்கி இருக்கிறது. இங்கே தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. இறைவனை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் ஒரு செய்தியை சொல்லி தருகிறார்கள். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலும் சஜ்தாவிலும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி என்று ஓதுவதை வழக்கமாக்கிக் கொண்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? தங்களுடைய முழு கவனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ரெட்டல் லைஃப் என்று ஒன்று இருக்கிறது, ஓய்வு காலம். அந்த ஓய்வு காலத்தில் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள். ஒன்று வளப்பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சவாலை in 1942 1942 நாங்கள் தான் இப்படி இருந்தோம் என்று பேசிக்கொண்டே இருப்பார். இப்படி படத்திலிருந்து பேசக்கூடிய பெரியவர்கள் இருந்தோம். இன்னொரு பக்கம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மையிலே நமக்கு எல்லாம் மரியாதை இல்லை, உடைக்கிறவர்களுக்கு தான் என்னை மதிப்பார்கள், என் பேச்சுக்கு மரியாதை இல்லை. பல்போனா சொற்போச்சு என்று ஒரு வழக்கு சொல்லியிருக்கிறது. அதுக்கு ஒரு புதிய விளக்கம் ஒரு நண்பர் சொன்னார். பல்போனா
அந்த சொல்லல அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. பல் போனால் பேசப்படாது என்பதல்ல, பல் போனால் வீட்டிலே நம்ம பேச்சு எடுப்படாது. அதான் நிலை. எனவே தாழ்வு மனப்பான்மையிலே இனிமேல் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கல, நம்ம பேச்சு யார் கேட்பா என்று தங்களை தாங்களே சுருக்கி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் ரெண்டு வகையா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொன்னால் ரெண்டு வகையில் இருக்கக்கூடாது. இதை தாண்டி மூன்றாவது வகை, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யும், தஸ்பீஹ் செய்யும், அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கொடுக்கும் நீங்கள் மாறிக்கொள்ள போயாச்சுன்னா நம்ம உயர்வு மனப்பான்மை இருக்க வேண்டாம், பழவரை பேச வேண்டாம், அது நேரம் கிடையாது. தாழ்வான பல நமக்கு தேவையில்லை. மிக மிக இயல்பாக நமக்கான மரியாதை கூட்டிக் கொண்டே இருக்கும். மிக மிக இயல்பாக நமக்கான மரியாதை கிடைத்துக் கொண்டே இருக்கும். முன்னாள் பெரியவர்கள் அப்படித்தான். சிறு குழந்தைகளை தொட்டு தடவி அவர்களுக்கு தெரிந்த சூறாக்களை ஓதி அந்த குழந்தைகளுக்கு துவாசிப்பார். எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துவாசிப்பார். அதன் சொன்ன மாதிரிதான் பிள்ளைகள் நான் படிக்கும் போது ஏதாவது சொன்னா நெகட்டிவாக எதிர்மறையாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய பெரியவர்களை தான் பார்க்கிறோம் தவிர துவா செய்யக்கூடிய பெரியவர்கள் குறைந்து கொள்கிறார். இந்த நிலைப்பாடுகள் சின்ன குழந்தைகள் அவர் ஏற்கனவே தவறு செய்திருக்கிறார், அவர்களை ஊக்கப்படுத்தி இல்லை நீ ஜெயித்து விடுவாய், நீ வெற்றி பெற்று விடுவாய், நீ இன்றைக்கு சரியாக எழுதி விடுவாய் என்றெல்லாம் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்கு அந்த துவா செய்கிறார். பெரியவருடைய துவா என்பது ஒரு பெரும் விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவாக்களை விரும்புகிறார், வரவேற்கிறார், பதிலளிக்கிறார். துவா கேட்காதவர்களை இருக்கிறார். பலவிசாரின் ஆசை எவ்வளவு காலங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ் இடத்தில் துவா செய்வதற்காக கைகளை உயர்த்தவில்லையோ அவர்கள் மீது கோபம் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால துவாக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கவனம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகள் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களாக முத்தி கொண்டு சலாம் சொல்லட்டும் என்று எதிர்பார்க்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாகவே முன் வந்து அந்த குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார். அவர்களை பற்றி அக்கறையாக விசாரிப்பார். அவர்கள் மனக்கூட்டாளர்களை விசாரித்திருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்திருக்கிறார்கள், தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஒவ்வொருவரும் விசாரித்திருக்கிறார்கள், அவர்களது சுகமுகங்களை பங்கெடுத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக குழந்தைகளுடைய நலனுக்காக ரொம்ப துவா செய்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கான உலகம் ரொம்ப சிறியது. குழந்தைகளுக்கான உலகம் நாம் பார்ப்பதை போல வேறானது. ஆனால் குழந்தைகளுடைய குழந்தை தன்மையை இன்றைக்கு நாம் உடைத்து போட்டோம். குழந்தைகள் மிக இயல்பான விளையாட நாம் இன்றைக்கு அனுமதிப்பது. முன்னாடி 5 வகுப்பு 5 வயசு போனதற்கு பிறகுதான் பள்ளிக்கூடம். இப்படி காலை தொடரணும், காலை தொட்டாத ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, எல்கேஜி தெரியாது, யூகேஜி தெரியாது, ப்ரீகேஜி தெரியாது, பால்வாடிக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவ்வளவு. அது காலை தொடரணும். தலைவலியாக நீங்கள் காதை தொட்டால்தான் பள்ளிக்குள்ளே நுழையும். 5ஆம் 4ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி மட்டும்தான், ஏபிசிடி 5ஆம் கிளாஸ் தான். ஆனா இன்னைக்கு ப்ரீகேஜிலேயே ஆனா ஆவணம் தெரியுதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு ஏபிசிடி தெரியும். தொழிலுக்கு இன்ட்ரெஸ்டா ரைட்ஸ் தெரியும். தெரியணும், தெரியலன்னா அது குழந்தையே கிடையாது. அதுக்கு படிச்சுட்டாங்க. இன்னைக்கு குழந்தை டாக்டர் சொல்றாங்க, குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பிள்ளை எடுத்துறாங்க, லீவ் போட்டு ஸ்கூலுக்கு லீவ் போடணும். அதான் ஒரே அவர் ஒன்று மருந்து எடுத்துருந்தாங்க, 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடணும், டீச்சரை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற அந்த சின்ன வயதிலேயே விளையாட வேண்டிய வயதிலேயே அவர்களுக்கு பெரும் சுமை கிடைக்கும், பெரும் கவலை கிடைக்கும், பெரும் நெருக்கடி கிடைக்கும். நாம் உருவாக்குறோம். அது பெண் குழந்தைகளை சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழல்களே கிடையாது. ரயிலில் ஒரு பெண் குழந்தை தூங்க வைத்துவிட்டு தகப்பன் விடிய விடிய கட்கொண்டாடு பாதுகாப்பு இருக்கிறார். ஏனென்றால் நாடு அவ்வளவு கேட்டிருக்கிறார். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் குழந்தை பருவத்தை சிந்தித்து விட்டோம். குழந்தைகள் ஒரு பட்டாம்பூச்சி என்று சொன்னால் அவருடைய இலக்கையை வெட்டி விட்டு பறக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம். குழந்தைகளுக்கு நம்முடைய கற்பனைகளை திணிக்கிறோம், நம்முடைய விருப்பத்தை திணிக்கிறோம். நீ டாக்டர் ஆகணும்
தற்படைக்க இருக்கிறார். நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். ஆனா குழந்தைகள் ஆனா யாருமே நீ ஆலிம் சாகணும்னு சொல்றது. எந்த பெற்றோர்களும் நீ ஒரு ஆலிம் ஆகணும், நீ ஒரு ஆலிம் ஆகணும் சொல்றதே ரொம்ப கவனமா இருக்க. தப்பி தவறி அல்லாவுடைய நசீபு அவனுடைய நசீபில் இருந்து வந்துட்டா கூட அரைக்குறை மனதோடு தான் இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஆதரிக்கிறார். அந்த பார்ப்போம். நாங்கள் இந்த துறையில் இருக்கோம். அரபி கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நடவோம். ஒவ்வொரு குழந்தையும் எந்த மனநிலையில் வருகிறது, அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார். சில பெற்றோர்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸ்கூல் அப்படி நடக்குமா, முதல் நாளே பெற்றோர்கள் செயல்படலாம். ஆனால் எங்கள் மதரசாக்களில் அவனாக வந்து சேர்ந்து, அவனாக படித்து, அவனாக பட்டம் வாங்கி, அவனாக வெளியே சென்று அவன் அத்தா முகமே தெரியாது. அவர் ஒரு நாள் கூட எட்டி பார்த்து என் பிள்ளை என்ன செய்கிறான், எப்படி படிக்கிறான் என்று கேட்டதே கிடையாது. கேட்டது அவருக்கு அவசியமே கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க அந்த ஓரன்னு சொன்னான் அவர் அதில் ரொம்ப தெளிவார். ஆனால் உலக கனவை, சொந்த கனவை குழந்தைகளுடைய மூளையில் சிரிப்பதிலே பெற்றோருக்கு அலாதி இன்பம். ஆனால் இந்த பெற்றோர்கள் தான், இந்த பிள்ளைகள் தான் நாளை வளர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு கை கொடுத்தால், அந்த பெற்றோர்களை எதிர்த்து பேசி, அந்த பெற்றோர்களுக்கு கவலை உண்டாக்கி வருகிற போதுதான் அவர்கள் கவலைப்பட்டு வர்றார். சொல்ல பேச்சு கேட்க மாட்டார். எப்படி கேட்பான்? வளர்ந்த பிறகு கேட்பான். கேட்கும் வயதில் அவர்களை விட்டு அதற்கு பிறகு கேட்க வேண்டும் என்று சொன்ன எப்படி கேட்கலாம்? கேட்கவே பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யும். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரிகிறதோ இல்லையோ, படிக்கும் பிள்ளைகள் பக்கத்தில் விட்டார்கள். புத்தகத்தை இணைத்து வைத்துக் கொள்ளும். அவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். உங்களது நாளங்களை தொலைக்க வேண்டும். உங்களது விருப்பங்களை அறியாக்க வேண்டும். உங்களது சொந்த சந்தோஷங்களை தியாகம் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒரு அற்புதமான குணத்தை உருவாக்கும். அதை தாண்டி இந்த பிள்ளைகளுக்காக நிறைய உருவாசம் மேல்நாட்டில் சங்கத்தாக அவருடைய சமூகத்தை கொண்டு வரப்படக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்வார். தன்னுடைய முபாரக்கான வாங்கினால் பேரித்தப்படங்களை வென்று அதை உண்ட கொடுப்பார். அந்த குழந்தைகளுக்கான உருவா செய்வார். அதை தொட்டு தடவார்கள். அந்த சுற்றத்துக்கு நமக்கு அருகி போய்விட்டது. அடுத்தவருடைய குழந்தைகள் சொந்த பெற்றோரை தன்னுடைய குழந்தைகளை தொட்டு எவ்வளவு நாட்களாக இருந்து அதை யோசித்து பார்க்க. நம்முடைய பிள்ளைகளை நாம் தொட்டு எவ்வளவு நாட்களாக ஏன் தொடர்பு தொடர்பியாமல் தடுக்கிற அந்த கேள்வி எது? அந்த தடை எது? இந்த தடை உருவாக்கியது யார்? இந்த தடையை உடைக்க வேண்டாமா? பிள்ளைகள் நீங்கள் யோசிக்க வேண்டும். நம்முடைய அம்மாவை, அத்தாவை நாம் தொடுத்து பேசி எவ்வளவு நாட்களாக இருக்கு. பெண் குழந்தைகள் பரவாயில்லை, ஓரிடத்திற்கு அவர்கள் வாழ்க்கையாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண் குழந்தைகள் அத்தாவையும் தொடுவதில்லை, அம்மாவையும் தொடுவது, அவரை தொடுத்து பேசுவதே கிடையாது. அந்த தொடுதலை தான், அந்த ஸ்பைசத்துக்கு தான் அவருடைய ஒழுக்கம் உள்ளடக்கியிருக்கிறது. பிள்ளைகளை தொட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறையாவது தொட வேண்டும். அவர்களை பாராட்ட வேண்டும். ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, ஒரு எழுத்து நல்லா இருக்கு, ஒரு நட நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்க, எது நடந்துச்சு, அந்த கான்வர்சேஷன் உரையாடல். அந்த உரையாடல் தான் இந்த ஓடத்தை உடைக்கும், அவருடைய வளர்ச்சியை உருவாக்கும். இதைத்தான் இன்றைக்கு நமக்கு ஆய்வாளர் சொல்லித்தார். குழந்தை வளர்ப்பு உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கல், பெரிய சிக்கல் கிடைக்கிறது, பெரிய பிரச்சனைகள் கொண்டிருக்கக்கூடிய. அதற்கு அல்லாவுடைய கருணை இல்லாமல், அல்லாவுடைய கிருபை இல்லாமல் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஒருபோது வளர்த்திருக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்காக நாம் வேறுபாடாக குழந்தைகளுக்கு தொழுகள் என்று சொல்லக்கூடாது. அந்த குழந்தை தொடாது. அந்த குழந்தைகளுக்கு முன்னாலே நாம் தொட வேண்டும். குழந்தைகளுக்கு நீ அன்பாகிறது, நீ தர்மம் செய்ய சொல்லக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு முன்னாலே நாம் அன்பாகவும் தர்மம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்க பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு முன்னாலே சட்டைகளை பெரிதாக்கக் கூடாது. குழந்தைகளுக்கு முன்னாலே தாய் மனப்பான்மையோடு பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னாலே பிறரை கேள்வி பேசக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகளை, இறக்கங்களை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் கடைபிடித்து இறைவனுடைய
புறத்திலே நாம் துவாரம் செய்கிற போது இந்த குழந்தைகள் நன்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுதான் நபியை சார்ந்தவர்களாக நாம் மாறுவதற்கு குழந்தைகள் மீது அன்பு வாராக பெரியவர்களை மரியாதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள சமுதாயத்துடைய சிறு துருவங்களாக இருக்கிறார். குழந்தை பருவம் புதுவை பருவம் குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய உலகத்திற்கு நாம் போக வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய பாட்டி நாங்கள் சிறு வயதாக இருக்கிற போது உலகுகிற போது எங்கள் தலைவரை வெறுமையாக இருப்பதை திருப்பார்கள் ஒரு சின்ன குருவியோ ஒரு சின்ன பட்டாம்பூச்சியோ உடனடியாக அந்த தலைவரை பின்னி அதற்கு பிறகுதான் உலக வைப்பார். இந்த தலைவர்களுடைய குழந்தைகளுக்கு அது ரொம்ப இருக்கணும், குருவி இருக்கணும், பட்டாம்பூச்சி இருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து குழந்தைகள் மகிழும் போதுதான் அந்த குழந்தைகள் அற்புதமாக விளங்குது என்று இன்றைக்கு குழந்தைகள் சொல்கிறது. ஆனால் அவர் சொல்ற என் பாட்டி என் நன்றிமா அதை செய்வாங்க. நாங்கள் உலகம் உங்களுடைய தலைவரை பார்ப்பார்கள். அந்த தலைவர்களுடைய உரையை பெருமையாக இருந்தால் உடனடியாக அந்த இரவு நேரத்தில் கூட எடுத்துக்கொண்டு வந்து மிக இலகுவாக நூல் வைத்து தைத்து எவ்வளவு செய்து ஒரு குருவி ஒரு பட்டாம்பூச்சி ஒரு தென்னை மரம் ஏதோ ஒன்றை வரைத்து அதற்கு பிறகுதான் அந்த தலைவர்களுக்கு உலகம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சில வீடுகளில் குழந்தைகளை திருத்த கூடாது சொல்லுவாங்க. குழந்தைகள் குழந்தைகளை சொந்தமாக அவர்களை திருத்த வேண்டும். அவர்களுக்கு பேனா கொடுக்க வேண்டும், பென்சில் கொடுக்க வேண்டும், பேப்பர் கொடுக்க வேண்டும், சுவத்தை கொடுக்க வேண்டும், வீட்டையே மொத்தமாக கொடுக்க என்னவெல்லாம் செய்ய வேலை செய்ய பிரச்சனை உடைக்கிறார்கள் உடைக்கிறார் குழந்தை. ஆனால் பொருட்கள் அவன் கால் உடைச்சுன்னா ஒரு அயன் பாக்ஸை தூக்கி கால் உடைச்சுக்கிறான். அம்மாட்ட வந்து அயன் பாக்ஸுக்கு என்னாச்சு நல்லா இருந்தல அம்மா கால் உடைச்சுமா அயன் பாக்ஸ் என்ன பண்ணு சொல்ல பொருள் மீது போகணும். உயிருள்ள குழந்தை முக்கியம் என்று நடந்திருக்க உலகம் மாறிவிட்டது. எனவே இதை மாற்ற வேண்டும். எப்பொழுது பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக இருக்கிறது. இந்த குழந்தை வளர்ப்புக்கு தீர்வாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்புகளை இந்த நடைமுறைகளை பின்பற்றி சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டி பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட எல்லா செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான தௌஃபீகை தருவானா என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.